புதுச்சேரியில் ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையே எந்த மோதலும் இல்லை. ஆளுநரின் ஒப்புதலுடன் 90% பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிலையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவதூறு பரப்புவதாக உள்துறை அமைச்சர் நமசிவாயம் பதிலடி கொடுத்துள்ளார். அதிகாரிகளை மாற்றுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறியிருக்கிறார். இந்த நிலை நீடித்தால் நாராயணசாமிக்கும் கிரண்பேடிக்கு உள்ள நிலைதான் புதுச்சேரி மாநிலத்தில் நான் கொண்டு வருவேன் என்று பகிரங்கமாக அந்த அமைச்சரிடம், மத்திய அமைச்சரிடம் ரங்கசாமி கூறியிருக்கிறார். இதிலிருந்து துணைநிலை ஆளுநருக்கும் ரங்கசாமிக்கும் பனிப்போர் ஆரம்பித்து விட்டது. எப்பொழுதும் இல்லாதது போல இந்த துணைநிலை ஆளுநர் எனக்கு ஒத்து வராது, அவரை மாற்ற வேண்டும் என்று ரங்கசாமி அவர்கள் அந்த மத்திய அமைச்சரிடம் ரகசியமாக பேசியிருக்கிறார். இன்றைக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர்களுக்கும் முதல்வருக்கும் ஏதோ கருத்து மோதல் இருப்பதை போல ஒரு செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதை முழுக்க அது மறுக்கப்பட வேண்டிய ஒன்று, கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. இது போல பொய்களை மக்கள் மத்தியிலே எப்பொழுதும் புதுவை மாநில மக்கள் நம்ப மாட்டார்கள். அவரை இதை போன்ற கருத்துக்களை வெளியிடுவதை இனிமேலாவது அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன்.